ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா மியூல் காயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல மியூல் காயின்ஸ்னால் என்ன, எதனால அது வருது? மியூல் காயின்ஸுங்கிறது அதாவது ஒரு காயினுடைய அப்பர்ஸ் இல்லைன்னா ரிவர்ஸ். அப்பர்ஸுன்றது நம்மளுடைய அசோக எம்பளம் இருக்கு இல்லையா, இதுதான் அப்பர்ஸ். ரிவர்ஸ்ன்றது நம்மளுடைய இந்த மாதிரி படம் போட்டிருக்கோம் இல்லையா, தேச தலைவர்கள் படம், அந்த மாதிரி படம் போட்டு இருக்கிறது ரிவர்ஸ். ஸோ இப்போ ஒரு காயினில் அப்பர்ஸ் இல்லைன்னா ரிவர்ஸ் ஏதாவது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு காயினோட அச்சு மாறி வந்துடும். அதுக்கு பேர் தான் மியூல் காயின். சரிங்களா? இப்போ இந்த காயினில் பார்த்திங்கன்னா இது ரிவர்ஸ். அப்பர்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் அப்பர்ஸ். சரிங்களா? பொதுவாகவே பார்த்திங்கன்னா மியூல் காயின்ஸ் எப்படி வருது, அதாவது இப்போ ஒரு காயினை மின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கோடிக்கணக்கில் அச்சடிக்கிறாங்க, இல்லை ஒரு லட்சக்கணக்கில் அச்சடிக்கிறாங்கன்னா அந்த காயினோட மின்ட்டிங் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஒரு காயினை நம்ம மின் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த அச்சை மறக்காமல் நம்ம மாற்றி நம்ம இந்த இன்னொரு காயினுக்கு என்ன தேவையோ அந்த அச்சை மாற்றி தான் பயன்படுத்தணும். பட் தவறுதலாக மறந்து போய் இதே அச்சை யூஸ் பண்ணிடுவாங்க அடுத்த காயினுக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் வரும்போது தான் இந்த மாதிரி மியூல் காயின்ஸ் வரும். அதுலேயும் மோஸ்ட்லி செக் பண்ணி எடுத்துருவாங்க. அதையும் தாண்டி இந்த மாதிரி கொஞ்சம் காயின்ஸ் வரும். இது எல்லா காயின்ஸ்லேயும் வர்ற காயின்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி மியூல் காயின்ஸ்லாம் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு 100 காயின் 200 காயின் வாங்குறீங்க, இல்லை ஒரு 500 காயின் வாங்குறீங்க அப்படின்ற இடத்துல 1 or 2 காயின்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான். நிறைய காயின்ஸ்லாம் இந்த மாதிரி கிடைக்கிறதுலாம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு பார்த்தீங்கன்னா மியூல் காயின்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் காயின் மியூல் காயின் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய ரேட்டு வேறு மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ என் கையில் இருக்கு இல்லையா, இது ரைட் சைடில் இருக்கு இல்லையா, இந்த காயின் ஒரு மியூல் காயின். ஆக்சுவலாக இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, இது நார்மல் காயின். எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பார்த்தீங்களா, லைன் டைப்பே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதாவது வித்தியாசம் இந்த சென்ஸ், இது வேறு லைன் டைப் இருக்கும், இது வேறு லைன் டைப் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சத்தியமேவ ஜெயதே இருக்கு இல்லையா, வாய்மையை வெல்லும், அதுக்கும் அந்த அசோகா எம்பளத்துக்குரிய அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ இந்த காயினில் ஜாஸ்தி இருக்கும், இந்த காயினில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5ன்னு முடிகிற இடத்துல இந்த காயினில் கொஞ்சம் அப்படியே குண்டாக இருக்கும். அதோடு அந்த கேப்பு பார்த்திங்களா, நம்மளுடைய எட்ஜுக்கும் இந்த 5க்கும் இடையில் கேப்பு இந்த காயினில் கம்மியாக இருக்கும், மியூல் காயினில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் உள்ள காயினை நம்ம நம்மளோட கலெக்ஷனில் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் இப்போ நீங்கள் அதை தான் சொல்கிறேன்ல, ஒரு 100 காயின் 200 காயின் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதில் 1 or 2 காயின்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி தான் கிடைக்கும். இது அப்பர்ஸ், இது ரிவர்ஸ். சரிங்களா? ரிவர்ஸ்லேயுமே பாருங்களேன், இந்த காயினுக்கும் இந்த காயினுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஸோ இந்த காயினை பொறுத்த வரைக்கும் 2 சைடுமே மியூலாக இருக்குது. பொதுவாகவே கமமரேட்டிவ் காயினில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி மியூல் காயின் இருக்குன்ற அவசியமே கிடையாது. இதே டெஃபினட்டிவ் காயின்லேயும் மியூல் காயின் இருக்குது. ஸோ இந்த காயினை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இதனுடைய ரேட், அதாவது இது எஃப்எஃப்எஸ் காயின். சரிங்களா? இந்த காயினை ஒரு 20 ரூபா 15 ரூபான்னு வாங்கலாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு மியூல் காயின் வாங்கும்போது இது கொஞ்சம் நல்லா விலை போகும், காயினோட கண்டிஷனை பொறுத்து. இப்போ 2 காயினுமே என்கிட்ட நல்லா இருக்குது. ஸோ இதனோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா இருக்க விலை கூட தான் போகும். நான் ஆக்சுவலாக ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், ஒரு ஷார்ட்ஸில் 300 ரூபான்னு ரேட் போட்டிருந்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் எல்லாம் விலை ஏறும். அதனால் இப்போதைக்கு இதை சேல்ஸ் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஏன்னா மியூல் காயின் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே நான் சொல்கிற ஒரு விஷயந்தான், நீங்கள் ஒரு லாட்டாக வாங்குறீங்க அப்படின்னா அதில் 1 or 2 காயின்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ மியூல் காயின் தேடி எடுக்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம். அதோட லாட்டாக நம்ம வாங்கணும். ஸோ இதுதான் இந்த மியூல் காயினோட இது கமமரேட்டிவ் காயின். இதே என்கிட்ட டெஃபினட்டிவ் காயின்லேயும் ஒரு காயின் என்கிட்ட இருக்குது. நான் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது ஒரு 5 rupees டெஃபினட்டிவ் வகை காயின். சரிங்களா? நல்லா பாருங்கள். இது நமக்கு ரிவர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கு இல்லையா, 1
1க்கு கீழே ஒரு கோடு இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிற காயின் வந்து மியூல் காயின். ஸோ இது வந்து நார்மல் காயின். நார்மலாக இந்த மாதிரி தான் வரும் எல்லா காயினுமே. நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து வீடியோ போடுறேன்ல, இது வந்து உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக தான் நான் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வந்து நார்மல் காயின், பட் இது வந்து மியூல் காயின். இதில் வந்து 1க்கு கீழே கோடு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மியூல் காயின். இந்த மாதிரி டெஃபினட்டிவ் வகை காயினாக இருந்தாலும் சரி, நம்ம கமமரேட்டிவ் காயினாக இருந்தாலும் இந்த மாதிரி மியூல் காயின் வந்து நீங்கள் தேடி எடுக்கிறது கஷ்டம். அதாவது நான் தான் சொன்னேன்ல, லாட்டாக வாங்கும்போது 1 or 2 காயின்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 5 பார்த்தீங்களா, இந்த 5க்கும் இந்த 5க்கும் வித்தியாசம். இது வந்து சின்னதாக இருக்குது, இது வந்து நார்மல் காயின். இது வந்து பெருசாக இருக்கும், இது வந்து மியூல் காயின். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த ருப்பியா அப்படின்ற ஹிந்தி லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் அந்த ரிம்முக்கும் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். இந்த காயின் வந்து நார்மல் காயின், இதில் கேப் அதிகம். இது வந்து மியூல் காயின், இதில் வந்து கேப் கம்மியாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டிவ் வகை காயின் இல்லை, கமமரேட்டிவ் காயின்னு இல்லை, எந்த காயின்லனாலும் உங்களுக்கு வந்து மியூல் காயின் கிடைக்க சான்சஸ் இருக்குது. முக்கியமாக ஒரே மின்ட்டில் ஒரே இயரில். இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே மும்பை மின்ட்டு 2010 ஒரே இயர். ஸோ இந்த மாதிரிலாம் காயின் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சு நீங்கள் வந்து மொத்தமாக சேல்ஸ் பண்ணலாம். பொதுவாகவே ஒரு மியூல் காயின் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும்னா நார்மல் காயினோட சேர்த்து சேல்ஸ் பண்ணால் தான் அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சு அவங்க வாங்குவாங்க. ஸோ ஒரு காயின் மியூல் காயின், இது ஒரு மியூல் காயினு, இப்போ ஒன்றும் இல்லை, இது வந்து மியூல் காயின் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் எதை வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? அப்போ நார்மல் காயின் நம்ம கையில் இருக்கணும். ஸோ நார்மல் காயினும் சேர்த்து தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட காயின் இருக்கான்னு பாருங்கள். பார்த்து நீங்கள் அதை தனியாக எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக மியூல் காயினுக்கு ஒரு வேல்யூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட இந்த மாதிரி மியூல் காயின் இருக்குதான்னு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.